ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கே அடிக்கடி வருவேன். நான் இங்கே அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கம் ஹியர் ஆஃபன். ஐ கம் ஹியர் ஆஃபன். ஐ கம் ஹியர் அப்படின்னா நான் இங்கே வருவேன். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஐ கம் ஹியர் ஆஃபன். ஸோ நம்ம இங்கே வந்து டைமையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை தடவைக்கு ஒரு தடவை இது நடக்குது, எப்போல்லாம் நடக்குதுங்கிறதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ கம் ஹியர் ஆஃபன், நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இங்கே அடிக்கடி வருவியா? ஸோ நீங்க அடிக்கடி வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you come here often? Do you come here often? Do you come here அப்படின்னா நீ இங்கே வருவியா? Often அடிக்கடி. நீ இங்கே அடிக்கடி வருவியா? Do you come here often? So next one, இன்னும் எவ்வளோ நாள் நீ கோபமாக இருப்பாய்? இந்த சண்டை நடந்து எவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் கோபமா இருக்க, இன்னும் எவ்வளோ நாள் தான் கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How long will you be angry? How long will you be angry? How long அப்படின்னா எவ்வளவு காலம். Will you be நீ இருப்ப, angry கோபமா. How long will you be angry? நீ எவ்வளோ நாள் கோபமா இருப்ப. ஸோ இதுவே நீ இன்னும் எவ்வளோ நாள் சந்தோஷமா இருப்ப. How long will you be happy? நீ இன்னும் எவ்வளோ நாள் சோகமாக இருப்பாய். How long will you be sad? ஓகேவா? ஸோ எல்லாமே சேம் தான். அந்த வேர்டு சோகத்துக்குள்ள வேர்டு, ஹாப்பிக்கு உள்ள வேர்டு, சந்தோஷத்துக்கு உள்ள வேர்டு, கோபத்துக்குள்ள வேர்டு, அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி அந்த ஃபார்ம் சென்டென்ஸ் ஃபார்மட் ஒன்று தான். ஹவு லாங் வில் யூ பி ஆங்க்ரி? ஹவு லாங் வில் யூ பி சேட்? ஹவு லாங் வில் யூ பி ஹாப்பி? ஓகேவா? இன்னும் எவ்வளோ நாள் இருப்ப. ஹவு லாங் வில் யூ பி என்னவா இருப்பங்கிறத நம்ம லாஸ்ட்ல போட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ இதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should not tell this to anyone. You should not tell this to anyone. You should not tell அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. ஸோ ஷுட்னா என்னன்னா வேண்டும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஷுட் நாட் கூடாது அப்படின்னா ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். You should not tell அப்படின்னா நீ சொல்லக்கூடாது. இதை திஸ் டு எனி ஒன் யாரிடமும், நீ இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் டெல் திஸ் டு எனி ஒன். சரிவே, நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாதா? நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shouldn't I tell this to anyone? Shouldn't I tell this to anyone? Shouldn't I tell this? நான் இதை சொல்லக்கூடாதா? To anyone யார்கிட்டையும், நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதா? Shouldn't I tell this to anyone? So shouldn't ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் I வரணும். ஓகேவா? So shouldn't I tell this to anyone? So next one, ஸோ இதை இப்போ பாசிட்டிவா சொல்றோம். நீ இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும். நீ இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should tell this to everyone. You should tell this to everyone. You should tell this அப்படின்னா நீ இதை சொல்லணும், சொல்ல வேண்டும். To everyone அப்படின்னா எல்லோரிடமும், நீ இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும். இதுவே நான் இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டுமா, அதையே அப்படியே பாசிட்டிவா கொஸ்டினா கேட்கிறோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Should I tell this to everyone? Should I tell this to everyone? இப்போ should ஃபர்ஸ்ட் வந்துடணும், I நெக்ஸ்ட் வரணும். ஃபர்ஸ்ட் உள்ளது செகண்ட் வந்துடணும், செகண்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடணும். Should I tell this to everyone? நான் இதை எல்லார்கிட்டையும் சொல்லணுமா? ஓகேவா? ஸோ இதுவே நெகட்டிவா கேட்கணும். சொல்லக்கூடாதானா shouldn't வந்துடணும், சொல்லணுமா அப்படின்னா should வரணும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நான் எல்லாமே சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லிட்டேன், இனிமே எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have anything to say. I don't have anything to say. I don't have anything
என்கிட்ட எதுவும் இல்லை. டு சே சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே. இதுவே இதை கொஸ்டினா கேட்குறோம். உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா, நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have anything to say? Do you have anything to say? Do you have anything? உனக்கு ஏதாவது இருக்கா? டு சே சொல்றதுக்கு. ஓகேவா? சரி, உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறோம் நெகட்டிவா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you have anything to say? Don't you have anything to say? Don't you have anything? உனக்கு எதுவும் இல்லையா? டு சே சொல்றதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா, உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா கொஸ்டின் கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவ கூட வெளியில போற? நீ ஏன் அவ கூட வெளியில போற? வேற யாரும் இல்லையா, நீ ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you going out with her? Why are you going out with her? Why are you going out? நீ ஏன் வெளில போற? with her அவ கூட. ஓகேவா? நீ ஏன் அவ கூட வெளில போற? Why are you going out with her? ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னா why are you going out with her? Why are you going out with her? ஸோ with her அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற அப்படிங்கிறத why are you going out with her? நீ ஏன் அவ கூட வெளியில போற? ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் அவ கூட வெளியில போற? why are you going out with her? why are you going out with her? அவுட்டுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோம், எந்த மீனிங்ல கேட்குறோங்கிறத பொறுத்து நம்ம அந்த சென்டென்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளுடன் வெளியே செல்கிறேன். நான் அவளோட வெளியில போறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm going out with her. I'm going out with her. நான் அவளோட வெளியில போறேன். I'm going out with her. ஸோ இதுவே நீ அவளோட வெளியில போறியா, இது கொஸ்டினா கேட்குறோம். இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going out with her? Are you going out with her? நீ அவளோட வெளியில போறியா? Are you going out with her? ஸோ இதுவே அவ கூட நீ வெளியில போவாத, அவ கூட நீ வெளியில போகாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't go out with her. Don't go out with her. Don't go out அப்படின்னா வெளியில போகாத. with her அவ கூட வெளியில போகாத. நெக்ஸ்ட் ஒன், இதில் உனக்கு ஏதும் பிரச்சனை இருக்கிறதா? இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ சஜஷன் கேட்குற மாதிரி இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have any problem with this? Do you have any problem with this? Do you have any problem? உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? with this இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? Do you have any problem with this? அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் எங்கேயும் போக மாட்டான். நீ பயப்படாத, அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He won't go anywhere. He won't go anywhere. He won't go அப்படின்னா he will not go. will not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. He won't go அப்படின்னா அவன் போக மாட்டான். anywhere எங்கேயும், அவன் எங்கேயும் போக மாட்டான். He won't go anywhere. நெக்ஸ்ட் ஒன், இந்நேரத்துக்கு அவன் எங்கே போவான்? இந்நேரத்துக்கு அவன் எங்கே போவான்? டைம் என்ன ஆகுது, இந்த டைமுக்கு அவன் எங்கே போகுவான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Where will he go at this time? Where will he go at this time? Where will he go அப்படின்னா அவன் எங்கே போவான். Where will he go? போவான். ஸோ ஃபியூச்சர், அதனால தான் இங்கே will யூஸ் பண்ணியிருக்கோம். Where will he go? அவன் எங்கே போவான். at this time இந்நேரத்துக்கு அவன் எங்கே போவான். Where will he go at this time? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவன் கண்டிப்பாக அங்கே தான் போயிருக்கணும். இவன் கண்டிப்பாக அங்கே தான் போயிருக்கணும். அங்கே தவிர வேறு எங்கேயும் அவன் போயிருக்க மாட்டான். கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must have gone there. He must have gone there. He must have gone அப்படின்னா அவன் கண்டிப்பாக போயிருக்கணும். இந்த கண்டிப்பாக அப்படி தான் மஸ்ட். ஓகேவா?
have gone போயிருக்கணும். he must have gone there. அங்கே தான் கண்டிப்பாக போயிருக்கணும். he must have gone there. So next one, அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டான். அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know where he has gone? Do you know where he has gone? Do you know? உனக்கு தெரியுமா? Where he has gone. அவன் எங்கே போயிருக்கான்னு. ஸோ இங்கே வேருக்கு அப்புறம் ஹேஸ் தான் வரணும்னு சொல்லிட்டு do you know where has he gone அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா where he has gone எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது கொஸ்டின் கிடையாது. ஓகேவா? ஸோ do you know உனக்கு தெரியுமாங்கிறது தான் கொஸ்டின். அதனால தான் do you know வந்துருச்சு. ஸோ அதனால அதுக்கு அடுத்த வர சென்டென்ஸில் where he has gone அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படி தான் வரணும். ஓகேவா? அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know that you know where he has gone. I know that you know where he has gone. I know அப்படின்னா எனக்கு தெரியும். I know என்ன தெரியும்? That you know where he has gone. You know where he has gone. உனக்கு அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியும்னு எனக்கு தெரியும். I know that you know where he has gone. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போயிருக்கான்னு எல்லோருக்குமே தெரியும். அவன் எங்கே போயிருக்கான்னு எல்லோருக்குமே தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone knows where he has gone. Everyone knows where he has gone. Everyone knows அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும். Where he has gone அவன் எங்கே போயிருக்கான்னு எல்லோருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போயிருக்கான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. அவன் எங்கே போயிருக்கான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. நீ எங்கள்கிட்ட கேட்குறது வேஸ்ட். அவன் எங்கே போயிருக்கான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us know where he has gone. None of us know where he has gone. None of us know அப்படின்னா எங்கள் யாருக்குமே தெரியாது. Where he has gone அவன் எங்கே போயிருக்கான்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. None of us know where he has gone. ஸோ இதுவே we can say it in another way, that is we all don't know where he has gone. We all don't know where he has gone. We all don't know எங்கள் யாருக்குமே தெரியாது. where he has gone அவன் எங்கே போயிருக்கான்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்லு. அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you know where he has gone, tell me immediately. If you know where he has gone, tell me immediately. If you know உனக்கு தெரிஞ்சா, where he has gone அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா, tell me என்கிட்ட சொல்லு, immediately உடனே, என்கிட்ட உடனே சொல்லு. அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட உடனே சொல்லு. If you know where he has gone, tell me immediately. So next one, அவன் எங்கே போயிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அவன் எங்கே போயிருக்கான்னு யாருக்குமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நேற்று உனக்கு என்ன ஆச்சு? நேற்று உனக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரி இருந்த, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்தே, நேற்று உனக்கு என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What happened to you yesterday? What happened to you yesterday? What happened to you? உனக்கு என்ன ஆச்சு? Yesterday நேற்று உனக்கு என்ன ஆச்சு? What happened to you yesterday? Next one, ஏன் நேற்று ரொம்ப டல்லாக இருந்த? ஏன் நேற்று நீ ரொம்ப டல்லாக இருந்த? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why were you so dull yesterday? Why were you so dull yesterday? Why were you so dull? நீ ஏன் ரொம்ப டல்லாக இருந்த? Yesterday நேற்று நீ ஏன் ரொம்ப டல்லாக இருந்த? Why were you so dull yesterday?
நெக்ஸ்ட் ஒன், நேற்று அவள் பார்ப்பதற்கு சோகமாக இருந்தாள். நான் நேற்று அவள் வீட்டுக்கு போனேன், அவள் என்னமோ டல்லாக இருந்தா, அவள் சோகமாக இருந்தா, அவள் ஃபேஸே டல்லாக இருந்துச்சு, அவள் பார்க்கறதுக்கு சோகமாக இருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She was looking sad yesterday. She was looking sad yesterday. She was looking sad. அவள் சோகமாக இருந்தா. She was looking sad. அவள் பார்க்குறதுக்கு சோகமாக இருந்தா. Yesterday நேற்று. அவள் நேற்று பார்க்குறதுக்கு சோகமாக இருந்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இவன் இப்படி பண்ணினதுனால எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க, எனக்கு ஒரே அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone laughed at me. Everyone laughed at me. Everyone அப்படின்னா எல்லோரும். laughed அப்படின்னா சிரிச்சாங்க. laugh அப்படின்னா சிரிக்கிறது. ஸோ laughed அப்படின்னா சிரிச்சாங்க. past. everyone laughed. எல்லோரும் சிரிச்சாங்க. at me என்னை பார்த்து எல்லோரும் சிரிச்சாங்க. everyone laughed at me. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.